மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற கொண்டாட்டங்களை பார்த்தோம். தொடர்ந்து சேலத்தில் நடைபெற்று வரும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை நேரலையாக பார்க்கலாம். இதுகுறித்து பேச நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். மோகன்ராஜ், சேலத்துல எந்த இடத்துல இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை பள்ளி மாணவர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க? பத்மபிரியா, அனைத்து மாவட்டங்களில் நடந்தது போலவே சேலத்தில் உள்ள காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழா இன்று மிக உற்சாகத்தோடு நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் 9:35 மணியளவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சமாதான புறாக்களை பறக்கவிட்ட அவர் பல்வேறு துறைகளின் கீழ் சிறப்பாக பணியாற்றிய 187 பேருக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இதற்கு முன்னதாக சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னாடை போட்டு கௌரவித்தார். அதே போல பல்வேறு துறைகளுக்கு 17 பேருக்கு, அதாவது நலிவடைந்த மற்றும் ஊனமுற்ற 17 பேருக்கு சுமார் 13 லட்சம் மதிப்பிலான நல உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். பத்மபிரியா, இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவியர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் சமூக அக்கறை கொண்ட பாடல்கள், தமிழ் பாரம்பரியத்தை போற்றும் நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பத்மபிரியா. மோகன்ராஜ், கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? தற்போதைய சூழ்நிலைப்படி கலை நிகழ்ச்சிகள், அதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் முக்கிய நிகழ்வான கொடியேற்றதனை தொடர்ந்து பள்ளி மாணவரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி தற்பொழுது கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கிராம சபைகள் கூட்டம் நடத்தப்பட்டு அங்கே முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இது அனைத்தும் நடைபெற இருக்கிறது. பத்மபிரியா.